Dear students, நம்ம இந்த செஷனில் மாடியூல் 6 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் ரிவர்ஸ் பயாஸில் எப்படி ஒர்க் ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாடியூலில் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு என்னென்ன இருக்குது, ஒரு டயோடோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னா என்ன? ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதனோட வோல்டேஜ் ரேட்டிங் என்ன, அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், அதில் எவ்வளோ கரண்ட் மேக்ஸிமம் அது வித்ஸ்டாண்ட் பண்ணும், எவ்வளவு பவர் ரேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் சில முக்கியமானது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டா ஷீட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறப்பையும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வாங்கணும். ஸோ இப்போ நம்ம மொதல் காம்பனண்ட் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் ஒரு டயோடோட ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் knee voltage or cut-in voltage, second one breakdown voltage, third one maximum forward current, fourth one peak inverse voltage, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா PIV ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன், இது என்னென்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் knee voltage or cut-in voltage. So the knee voltage அப்படிங்கிறது it is the forward voltage at which the current through the junction starts to increase rapidly. So இது forward bias characteristicல வரக்கூடியது. ஸோ இங்கே x axisல forward voltage VF இருக்கு, current IF இருக்கு y axisல. இந்த இடத்துல நமக்கு knee voltageனு காமிச்சிருக்காங்க, அதாவது எந்த வோல்டேஜில் நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அதாவது என்னது knee voltage, அல்லது இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா கட்-இன் வோல்டேஜ். இது உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும், கட்-இன் வோல்டேஜ் அல்லது knee வோல்டேஜ். ஸோ அப்போ இதுவரை நமக்கு என்ன இருக்குது, இந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஓவர் கம் ஆகாது. இந்த knee வோல்டேஜ் வந்த உடனே பேரியர் பொட்டன்ஷியல் ஓவர் கம் ஆகி கரண்ட் நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் மாடல்ஸ்லேயே, சிலிக்கான் டயோடோட knee வோல்டேஜ் 0.7 வோல்ட். அப்போ என்ன அர்த்தம், அதோட பேரியர் பொட்டன்ஷியல் நமக்கு 0.7 வோல்ட் இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி இது கண்டக்ஷன் ஆரம்பிக்கிறதுனால இதோட knee வோல்டேஜ் என்ன சொல்கிறோம், 0.7 வோல்ட். அதே மாதிரி ஒரு ஜெர்மானியம் டயோடாக இருந்தால் அதனோட knee வோல்டேஜ் 0.3 வோல்ட். ஸோ அதனால் knee வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், கட்-இன் வோல்டேஜ். இந்த வோல்டேஜில் நமக்கு என்ன ஆகுது, பேரியர் பொட்டன்ஷியல் ஓவர் கம் ஆகுது. அப்போ இதில் நமக்கு என்னென்னா, இதுவரை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது நான் லீனியர் போர்ஷன். இங்கே வோல்டேஜ் ஸ்லைட் வேரியேஷனுக்கே நமக்கு என்ன ஆகுது, கரண்ட் இந்த மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மில்லி ஆம்ஸில் நமக்கு இங்கே கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த மினிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் பிஎன் ஜங்ஷன் பிரேக்ஸ் டவுன் வித் சடன் ரைஸ் இன் ரிவர்ஸ் கரண்ட். ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக்கை பார்க்குறப்ப நம்ம இதுவரை பார்த்துருப்போம். ஸோ இதுவரை நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க, ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிவர்ஸ் பயாஸ்னா பி மெட்டீரியலுக்கு என் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம், பேட்டரியோட என் டெர்மினலோட நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம், என் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணுறோம், பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகவே முடியாது. ஏன்னா டிப்ளீஷன் லேயரோட வித்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் பார்த்தோம், வித்து ஒய்டன் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் கரண்ட் நமக்கு இன் ப்ராக்டிஸ் கரண்ட் எந்தவித கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஆனால் இந்த இடத்துல ஸ்லைட்டாக காமிச்சிருக்காங்க இல்லையா, இது என்ன கரண்ட்னு சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது லீக்கேஜ் கரண்ட்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த டிப்ளீஷன் லேயரில் இருக்கிற அந்த அயான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது என்னன்னா மைனாரிட்டி கேரியர்ஸ். அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்கிறதுனால அந்த ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது ரொம்ப ரொம்ப மைக்ரோ ஆம்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். இது என்னவா இருக்கும், மைக்ரோ ஆம்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 10⁻⁻6 மைக்ரோம்ஸ்லாம். ஸோ அப்போ இது ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் சில டயோடு 50 வோல்ட்டுன்னு இருக்கும் பிரேக் டவுன் வோல்டேஜ். அதுவரை நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகாது, கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. ஒன்ஸ் இந்த 50 வோல்ட் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா சடனாக என்ன ஆகுதுன்னா கரண்ட் அதிகமாக என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டயோடு என்னவாயிரும்,
கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிரும். மறுபடியும் நம்ம என்ன செய்ய முடியாது, நார்மலாக அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிரேடன் வோல்டேஜ்ங்கிறது இட் இஸ் த மினிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் PN ஜங்ஷன் breaks down with sudden rise in reverse current. நெக்ஸ்ட் என்னன்னா மேக்ஸிமம் ஃபார்வர்ட் கரண்ட். நம்ம வந்து ஒரு டயோடு வந்து ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்வர்ட் கண்டிஷனில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகலாங்கிறதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. அப்போ இட் இஸ் த ஹையஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபார்வர்ட் கரண்ட் தட் அ PN ஜங்ஷன் டயோடு கேன் கண்டக்ட் வித்தவுட் டேமேஜ் டு த ஜங்ஷன். இப்போ நமக்கு என்ன ஆகக்கூடாது, PN ஜங்ஷன் டயோடோட ஜங்ஷன் வந்து என்ன ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது. அப்போ மேக்ஸிமம் வந்து அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னா சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிடணும். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டிசைன் பண்ணுறது வந்து இந்த கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளவோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிடணும், we have to டிசைன். ஸோ அதனால் எந்த ஒரு சர்க்யூட்டில் நம்ம போடுறப்பையும் இதை வந்து நம்ம கவனமாக நோட் பண்ணிக்கிடணும். அதாவது சீரீஸில் ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ப்ராப்பர் வேல்யூ இருக்கிற ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃபார்வர்ட் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிடணும், லிமிட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ஸோ PIVன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் தட் கேன் பி அப்ளைட் டு த PN ஜங்ஷன் வித்தவுட் டேமேஜ் டு த ஜங்ஷன். சில நேரம் நமக்கு என்ன இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் அது யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரம் என்ன ஆகும்னா அந்த டயோடு வந்து ஒரு ஓப்பன் சுவிட்சாக தான் இருக்கும். டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் க்ளோஸ்டு சுவிட்சாக இருக்குது, ரிவர்ஸ் பயாஸில் என்னவா இருக்குது, ஓப்பன் சுவிட்சாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அது கண்டக்ஷன் இல்லைங்கிறதுனால நீ கொடுக்குற வோல்டேஜ் எல்லாமே அதில் என்ன ஆகிட்டு இருக்கோம், ட்ராப் ஆகிட்டு இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் எவ்வளவு அதில் வந்து ட்ராப் ஆகலாம் வித்தவுட் டேமேஜ் டு த ஜங்ஷன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரேக் டவுன் வோல்டேஜ் பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரை வித்ஸ்டாண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரேக் டவுன் அக்கர் ஆகுது. அப்போ நம்ம வந்து ஒரு டயோட வந்து ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்குறப்ப மேக்ஸிமம் வந்து அது எவ்வளவு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னது, பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். If the reverse voltage across the junction exceeds its peak inverse voltage, the junction may be destroyed due to excessive heat. So அப்போ அதிகமாக நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன ஆயிரும், the junction வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இதுவும் நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறப்பலாம் கவனமாக இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன். ஸோ இட் இஸ் த மேக்ஸிமம் பவர் தட் கேன் பி டிசிபேட்டட் அட் ஜங்ஷன் வித்தவுட் டேமேஜிங் இட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர்னா என்ன, power dissipated at the junction is equal to the product of current and voltage across the junction. So PD equal to VD into ID அப்படின்னா VDங்கிறது voltage applied to the diode, இது வந்து current through the diode. ஸோ இதான் நமக்கு என்ன இருக்குன்னா பவர் டிசிபேஷன். இப்போ நார்மலாக வந்து நமக்கு என்ன ஆகும்னா கரண்ட் கூட கூட என்ன ஆகும்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு இதில் நிறைய கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா பவரும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து நமக்கு ஹீட் வந்து என்னாகும், வெளியாகும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஒரு எனர்ஜி லாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பவர் டிசிபேஷன் சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு பவர் ரேட்டிங்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்காங்க ரேட்டிங்னா அதை விட நமக்கு என்ன ஆகக்கூடாது, இதோட வேல்யூ வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா பவர் ரேட்டிங் வந்து ஒரு டயோடுக்கு வந்து 5 வாட்டுன்னு இருக்குது. இப்போ நமக்கு வந்து நம்மளோட சர்க்யூட்டில் வந்து இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த டயோடு ஒரு 1.1 வோல்ட் இருக்குது, கரண்ட் வந்து 2 ஆம்பியர் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது 2.2 வாட். அப்போ இந்த பவர் டிசிபேஷன் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 2.2 வாட். ஸோ அப்போ நவ் திஸ் இஸ் விதின் திஸ் லிமிட். பவர் ரேட்டிங் வந்து 5 வாட்னா அதுக்கு இது கீழே லெஸ் தென்னாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு டயோடு என்னவாக தான் இருக்கும், நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிடணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் அப்படிங்கிறதுமே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து விச் யூ ஹேவ் டு டேக் கேர் அபவுட். அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம டயோடோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயோடு. ஸோ இப்போ நம்ம டயோடோட ப்ராப்பர்ட்டி படி எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் அது வந்து ஒரு க்ளோஸ்டு சுவிட்சாகவும் ரிவர்ஸ் பயாஸில் ஓப்பன் சுவிட்சாகவும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரே யூனி டைரக்ஷனலாக தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஆனோட் டு கேத்தோடு இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதை வச்சே நமக்கு என்னென்ன இருக்குன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த யூனிட்டில் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் அப்படின்னா ஏசியை வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிசியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏசி அப்படிங்கிற நமக்கு நார்மலாக வீட்டில் வந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே நம்ம பவர் சப்ளையில் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏசின்னு ஏன் சொல்கிறோன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி தான் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் சில அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் லேப்டாப் இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், டிசி தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம சூட்டபிள் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து நடுவில் என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா ரெக்டிஃபையர் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் வேண்டியிருக்கு. ஸோ அந்த ரெக்டிஃபையருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டயோட்ஸ் தான் இருக்கும். ஸோ டயோட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ரெக்டிஃபையர். அப்போ இப்படி நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து என்ன ஆயிடுது, இங்கே அவுட்புட்டில் கிடைக்கிறப்ப பியூர்லி பாசிட்டிவ் மட்டும் தான் கிடைக்குது.
இதுக்கப்புறம் நம்ம பியூர் டிசியை மாற்றுறதுக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன செஞ்சுக்கலாம், ஃபில்டர் இதெல்லாம் போட்டுக்கிடலாம். அப்போ இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கே நமக்கு என்ன வரல, அவுட்புட்டில் வரல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து என்னது, ரெக்டிஃபையர். நெக்ஸ்ட் வந்து கிளிப்பர்னு சொல்லி காமிச்சிருக்கோம். கிளிப்பர் அப்படின்னா வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்னு சொல்லலாம். சில குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் நிறைய கம்யூனிகேஷன் சர்க்யூட்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு வந்து வேவ்ஃபார்ம் தேவையாக இருக்கும். அப்போ இந்த கிளிப்பர் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குது, இங்கே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட பீக் வந்து என்னவா இருக்குன்னா இதில் இல்லை. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளோட பீக் அதுவும் இங்கே இல்லை. அப்போ இந்த மாதிரி இது என்ன இருக்குன்னா, மேலே பாசிட்டிவ் ஆஃபோட பீக்கும் கிளிப் ஆகிருக்கு, நெகட்டிவ் ஆஃபோட பீக்கும் கிளிப் ஆகிருக்கு. இப்படி இருந்தால் அது வந்து என்னது, கிளிப்பர். ஸோ இது ரெண்டுமே கிளிப் ஆகிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து பாசிட்டிவ் கிளிப்பர்னு இருக்குது, நெகட்டிவ் கிளிப்பர்னு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கிளிப்பர்னா பாசிட்டிவ் போர்ஷன் எல்லாமே இல்லாமல் அவுட்புட் இருக்கும். நெகட்டிவ் கிளிப்பர்னா நெகட்டிவ் போர்ஷன் இல்லாமல் நமக்கு பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த சர்க்யூட்டில் எந்த மாதிரி தேவை இருக்கோ அந்த மாதிரி நமக்கு கிளிப் பண்ணி கொடுக்குறது தான் என்னது, கிளிப்பர்ஸ். அடுத்தது என்னென்னா கிளாம்பர்ஸ். இந்த கிளாம்பர் அப்படிங்கிறது இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா டிசி ரெஸ்டோரர்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். அகெயின் நான் இன்புட் ஏசி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, இது வந்து ஆக்சிஸ், இதுதான் வந்து இந்த ஆக்சிஸ்க்கு மேலே இது என்ன ஆயிடுச்சுன்னா இது மேலேயே ஏறி இருக்கு. என்ன இருக்கு, டிசி மேலேயே இந்த வேவ்ஃபார்ம் வந்து என்னவா இருக்குன்னா ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுலலாம் வந்து அபவுட் த ஆக்சிஸ் தான் இதில் வேரி ஆகுது. ஆனால் இந்த ஆக்சிஸ் மேலே இது என்னவாயிருச்சு, இந்த வேவ்ஃபார்மே மேலே ஏறி அப்பர்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்படி இருந்தால் அது என்ன சொல்லுவாங்கன்னா கிளாம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாம்பருமே உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் சர்க்யூட்டில் டிவிலலாம் கண்டிப்பாக அது தேவையாக இருக்கும். டிசி ரெஸ்டோரன்ட் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்தபடியாக வந்து லாஜிக் சர்க்யூட்ஸ். ஸோ லாஜிக் சர்க்யூட்ஸில் வந்து ஏன்னா இது சுவிட்சு வந்து இதனோட இதுங்கிறதுனால இதனோட ஒர்க்கிங்கவே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சுவிட்சாக தான் நம்ம அசிம் பண்ணுறோம். அதனால லாஜிக் சர்க்யூட்ஸில் இதனோட யூஸ், கேட்ஸ் இது எல்லாமே டயோடோட யூஸ் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் சர்க்யூட்ஸுங்கிறது கம்யூனிகேஷன் சர்க்யூட்டில் நம்ம ஒரு டயோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிமாடுலேட்லாம் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் இதனோட யூஸ் பெரிய அளவில் இருக்கும். தென் ஸ்விட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஃபார்வர்ட் பேஸில் ஒர்க்கிங் பார்க்குறப்பே பார்த்தோம். ஸோ இது நம்ம ஃபார்வர்ட் பேஸ் கொடுத்தோம்னா இட் ஆக்சஸ் அ க்ளோஸ்டு ஸ்விட்ச். அப்போ நமக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகி லோடுக்கு போயிடும். இதே இது வந்து நீங்கள் ரிவர்ஸ் பயஸ் கொடுத்தீங்க, ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுக்குறீங்க, கேத்தோடுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறீங்கன்னா நவ் இட் இஸ் அ ஓப்பன் சுவிட்ச். அப்போ இதுலேயே நமக்கு என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ ஒரு க்ளோஸ்டு சுவிட்சாகவும் ஓப்பன் சுவிட்சாகவும் நம்ம என்ன பண்ண வைக்கலாம், ஒரு டயோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய சர்க்யூட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த டயோடு வந்து ஜெனா டயோடோட ஒர்க்கிங் இதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் புக்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னபடி இந்த ரெண்டு புக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான புக்ஸ், நீங்கள் நல்லா எளிமையான விதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை விகே மேத்தா, எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ் பை மேல்வினோ. ஸோ உங்கள் கோர்ஸ் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 10 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.